இந்த எல்லா வாரமும் நம்ம வெள்ளிக்கிழமையில் ஒரு பகுதி நம்ம பார்த்து வருவோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு தலைப்பை வச்சு அதை நம்ம தியானித்து வருகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு தலைப்பு என்று நம்ம பார்க்கும்போது அங்கே மத்திய 10ஆம் அதிகாரத்தில் 1 to 13 வரைக்கும் வாசித்தோம். அதே மாதிரி பார்க்கும்போது நமக்கு இங்கே சொல்லப்பட்ட வசனங்களை குறித்து நம்ம தியானிக்கும் போது ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம், அதை பற்றி மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, அது 8ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிக்க கேட்கும். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசிகளை துரத்துங்கள். இலவசமா பெற்றீங்க, இலவசமா கொடுங்க. நம்ம இலவசமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பு இலவசம். அந்த இலவசம் என்று சொன்னா அதுக்கு எந்த ஈடுமே நம்ம செலுத்த முடியாது. இந்த உலகத்தில் 1, 2 இல்லை, பல கோடி மக்கள் கூட நீ நான் வாழ்கிற வாழ்க்கையில நம்ம யாராவது ஒருத்தரையெல்லாம் ரசிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தரை என்ன பண்ண முடியாது. ஒரு காக்காவை கூட என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. நம்மளால முடியுமா? யாருனாலும் என்ன பண்ண முடியாது. ஒன்றை காப்பாற்றுறதுக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது, பலன் இல்லாத. நம்ம அதே நேரத்தில் அது இருக்கணும்னு நினைச்சாலும் நம்ம அதை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. காப்பாற்றக்கூடியதான திராணி, அதனுடைய வல்லமை, அதனுடைய பலன் நம்ம கையில எதுவுமே இல்லை. காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் இலவசமா கொடுத்தாராம். அந்த இலவசம் என்றது இந்த உலகத்திலே ரொம்ப உயர்ந்தது. அந்த அதுக்கு மேற்பட்டு எதுனா சொல்லணும்னா அது எதுவுமே சொல்ல முடியாது. அது இல்லை, அதுதான் தேவன். அதனால்தான் ஒரு வார்த்தை சொல்லுது, கிருபையினால நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. எபேசியர்ல நமக்கு சொல்லப்படுத்தான வார்த்தை. கிருபையினால நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இது உங்களால முடிந்து காரியம் இல்லை. ஒன்னு வாசிச்சலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். உங்களால் ஆனதில்லை, தேவனுடைய தேவனால வாசிங்க. அது எடுக்கலாம். 5:2 சாரி 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் அதேதான் பாருங்க, வாசிக்கலாம். 2:7னா 8னா பாருங்க. என்ன எத்தனை அவசரமா? 8. ஓகே, 2:8 பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இது நம்மனால எதனால முடியுமா? இப்பதான் நான் அதுக்கு முன்னே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு மத்தியில் நான் சொல்லிட்டேன். நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே என்ன பண்ண முடியாதுங்க. ஒரு சின்ன அதே உதாரணத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டுறாருங்க. அந்த மத்திய பட்சமே அதிலே ஒரு சில உதாரணங்களே நமக்கு ஊமைகளா கொடுக்கும். கடந்த வாரத்துல நம்ம என்ன சத்தியத்தை நம்ம தியானிச்சு வெள்ளிக்கிழமை நமக்கு தான் யாருக்காவது லூக்கா 7 பாருங்க. 7 எத்தனை தலைப்பு பாருங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம். சரி, ஞாபகத்தில் இருந்தா போதும். புக்கில் விட மனசுல வச்சுங்களா, தேவன் ஆசீர்வாதம். ஏன் நான் இதை நான் சொல்றேன்னா, நம்ம ஏதுனா அது நம்ம ஏது இந்த மாதிரி நின்றோம். ஆனா அது நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்துருந்தோம். ஆனா அது வாய் பேசுறதுக்கு ஆரம்பிக்கும். அதான் என்ன வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை. இதயத்தினுடைய நினைவு வாய் பேசும். அப்போ இதயத்துல நீங்க நெருப்பி வச்சுக்கணும். அதிகமா நெருப்புறீங்களோ அது குறித்தே நீங்க பேசுங்க. உலக கவலை நீங்க நேர்ப்பனீங்கன்னா அது குறித்து பேசுவீங்க. இல்ல சினிமா பத்தி நீங்க நேர்ப்பனீங்கன்னா அதை பத்தியே பேசுவீங்க. இல்ல கவலை பத்தி நீங்க நேர்ப்பனீங்கன்னா கவலை பத்தியே பேசுவீங்க. ஆனா அந்த எதை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க,
கவலைப்படாதுங்க. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திர விண்ணப்பத்தோடு யாருக்கு தெரிவிக்கணுமா? கர்த்தர் தேவனாக அவருக்கு நம்ம தெரிவிக்க வேண்டியது போது நமக்கு மேலான சமாதானம் நம்ம இதயத்துல என்ன ஆகுமா? ஊற்றப்படும் என்று வேதத்துல நமக்கு சொல்லப்படுது. காரணம் எதனாலன்னா நாம் எல்லாம் விசேஷம் உள்ளங்கோ. ஏன்னா அவர் கிருபை நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் அதே நாள் காலையில கிருபையா, மாலையில மகிமையா, வருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்த வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, நன்றி சொல்லி துதிப்பாடி நான் மனதார துதிக்கிறேன், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்கு பாட்டு. இந்த பாட்டு நல்லா நம்ம யோசனை பண்ணணும். அதனால தான் அவர் கிருபை அனுதினமும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா காலைதோடும் அவர் கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் போது, நம்ம அவரோடு தொடர்பு வைக்கும் போது, அவரோடு கூட இருக்கும் போது அவர் கிருபைனால இன்னைக்கு தினத்துல போன வாரத்துல ஒரு வசனத்தை நான் சொன்னேன். ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுவாங்க. ஞாபகம் வந்துச்சு அவன் யாருக்குன்னா என்ன வசனம் சொன்னேன்? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. இருங்க 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 சொல்ல ஃபர்ஸ்ட் அது அந்த வரைக்கும் நான் கேட்கணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம சூரியன் என்ன பண்ணோம்? அஸ்தமிக்க முன்ன நம்ம என்ன பண்ணோம்? அது கோபத்தை தனித்து கடவுது அப்படின்னு எங்க சொல்லப்படுது? யாக்கோபுல தேடணும். கேட்டீங்களா? படிச்சீங்களா? கவனிச்சிங்களா? அப்போ எபேசியர் 5:26 பாருங்க, வாசிக்கலாம். ஏன் இதுன்னா வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. வசனத்தை நம்ம சொல்லும் போது அதே நேரத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப் வச்சு சொல்லுங்க. கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சு சரி படிக்கலாம். 5:26 இல்லையா? இல்லையா? 5 அதிகாரமே இல்லையா? 5 இருக்கு. 5:26 பாருங்க. அப்போ 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம இருங்க. இது குறித்து நம்ம కోపపడుగాని పాపము చేయకుడి సూర్య అస్తమించే వరకు నీ కోపము నిలిచి ఉండకూడదు. இன்னைக்கு வாசிச்சோம் ஒரு சங்கீதம் பகுதி 113. அதுல கூட சூரியன் அஸ்தமிக்கும், சூரியன் உதிக்க முன்ன சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவருடைய நாம எப்படி பண்ணணுமா? மகிமைப்பட வேண்டியதா இருக்குது. காரணம் நம்மனால அவர் நாம என்ன பண்ணோம்? மகிமை பண்ணணும். காரணம் ஏன் அப்படின்னா அவர் நம்ம படிச்ச விதத்துக்கு, நம்மளுக்கு கொடுத்த கிருபிக்கு, அவரை உயர்த்ததுக்காக தான். நம்ம வாழ்றதே, நம்ம இருக்கிறதே அவரை உயர்த்தணும். நம்ம அனுதினம் அதுக்குதான் ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் யாரு கனப்படுத்துறோம்? தேவனை மகிமைப்படுத்துறோம். அப்போ ஸ்தோத்திரம் என்று நம்ம சொல்லும் போது தேவன் அங்க மகிமைப்படுறோம். அல்லேலூயா என்று சொல்றதுக்கு என்ன? எல்லா மகிமையும் அவருக்குரியதே என்றதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ அவர் கிருபை நம்ம மீட்டு இருக்குது. எல்லா விஷயத்திலும் நீங்க போக்கிலும் மரத்திலும் உங்க கிருபை என்ன பண்ணிச்சீங்கள காப்பாற்றி இருக்குது. நான் எங்க போனாலும் அவர் கிருபை என்னை தாங்கினது, அவர் தயவு என்னை தாங்கினது. ஏன்னா நம்ம போகிறதுக்கு முன்னே அவர் கிருபை நம்ம என்ன பண்ணுன்னா, ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ கூட அவருக்கு அங்க நீங்க எங்களை இவ்வளவு பேர் விக்கிரத்தை நீங்க வைங்க, ஆனா நாங்க என்ன பண்ண மாட்டோம்? அதுக்கு மட்டும் நாங்க என்ன பண்ண மாட்டோம்? வணங்கவே மாட்டோம். காரணம் எங்களை கொண்டு கூட போட்டுருங்க, எங்களுக்கு ஒன்றும் பாதை இல்லை. ராஜாவே உங்க ஆக்னைக்கு நாங்க என்ன பண்ண மாட்டோம்? ஒரு நாள் ஒரு போதும் என்ன பண்ண மாட்டோம்? கீழ்ப்படவே மாட்டோம். எவ்வளவு பெரியதான விசுவாசம்! அது அவர் கிருபை இருக்குதுன்னு அவங்க விசுவசிச்சாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எதுக்குமே பயப்படல. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம எதனா பயப்படுறோம்னா, எதனால நம்ம பயப்படுறோம்னா, நம்ம ஆத்மாவை ஏதாவது ஒண்ணு பண்ணி முன்னேற்ற ஒரு சகோதரர் சொல்றாங்க, நீங்க இப்போ இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இயேசுவை பகிரங்கமா எங்க நம்ம பிரசங்கமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. உண்மைதான். ஆனா நான் சொல்றேன், அது கூட பண்ண முடியாது. ஆனா அதை பண்ணக்கூடியதான ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சத்தியம் சொல்ல முடியும். தெரியுங்களா உங்களுக்கு? எப்படியாவது கேட்கறேன்னு தான் நம்ம சொல்லறதுக்கு நம்மளால முடியும். கேட்கறீங்க எங்கன்னா இருக்கட்டும்,
அது நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்களோ இல்லை தெரியாதுக்கிறாங்களோ அறியாதுக்கிறாங்களோ, நீ போய் அவங்களோடு கூட நீ ஒரு ஃப்ரெண்ட்ஸா நீ பேசும்போது நல்ல வாய்ப்புகளை தேவன் திறந்து கொடுக்குறாங்க. நீங்க நினைச்சுக்கிறீங்களா? நம்ம நினைச்சுக்கிறோம் நான் இது நம்மளால முடியாது. எப்பவுமே எல்லாம் உலகம் என்ன சொல்ல தெரியுங்களா? ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், உன்னால் முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லும், உன்னால் முடியும். பார்த்தீங்களா? அவருடைய வார்த்தை, அவர் வார்த்தைக்கும் நம்ம வார்த்தைக்கும் என்னால் முடியாதுன்னு தான் சொல்லுவோம். பிசாசு அப்படிதான் சொல்லி இருப்பான். அவன் ஏமாத்துறவன், அவன் கொள்ளக்காரன். அவன் எல்லாருமே என்ன பண்ண அழிக்கவும் என்ன பண்ணுவான், கொல்லவும் திருடவும் அழிக்கவுமே தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது, நல்லதே தெரியாதுங்க அவனுக்கு. நல்லது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பைபிள் எல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த பைபிள் மேல நம்ம இருக்கிறதான அந்த விசுவாசம் அவன் இல்லைன்னு சொல்லும் போது, தேவன் சொன்னாரா என்னது இந்த சாப்பிட்டா என்ன ஆயிடும், உங்க கண்களை திறந்துடுமா அப்படின்னு ஒரு பொய்யை அங்க ஆரம்பிச்சு வச்சான். இது வரைக்கும் அந்த பொய்யில் தான் ஓடிக்கிறாங்க எல்லாரும். அதையும் நம்பிதான் போயிட்டு இருக்கிறோம். நீங்க நம்ம கூட வீட்டுல ஆமாவா வீட்டுக்காரர் அப்படி சொன்னாரா, அவர் போய் பார்த்தாரா, அவர் அவர் கூட போனாரா, இப்படி எல்லாம் நம்ம சந்தேகப்படுறதுக்கு யார் உருவாக்குறதுங்க? நம்ம வீட்டுல இருக்கிறீங்களா? நம்ம சொல்லி எங்க வீட்டுக்காரர் செய்ய மாட்டாருங்க, செஞ்சாலும் செய்யட்டுங்க, நீங்க சொன்னா நான் நம்ப மாட்டேன்றது தான் விசுவாசம், நம்பிக்கை இல்லைங்களா? இல்ல அவர் பண்ணிருப்பார், நீங்களே டிசைட் பண்ணி அவர் மேல ஒரு அபாந்தம் போட்டு அவருக்கு ஒரு முத்திரையை கொடுத்து அவரே வீணான வார்த்தை சொன்னா இருக்கிற விசுவாசத்துக்கு கூட என்ன பண்ணுங்க, உங்களே பார்த்து நான் எவ்வளவுதான் உண்மையை வாழ்ந்தாலும் என் மனைவிக்கு என்ன ஆவீங்க, பிரயோஜனம் இல்லையே. நான் எப்படிதான் காட்டிக்கணும்னா வசனம் இல்லாமையே உங்க மனைவிகளை நீங்க என்ன பண்ண முடியுமா? சரிங்களா? வசனம் இல்லாம தேவனுக்குள்ள வைநாத்த உங்களால் முடியும் என்று வேதம் சொல்லுறதுங்க. அப்போ வசனத்தை வச்சு இன்னும் நடத்தினா அவங்க வாழ்க்கையில எப்படி மாறுவாங்கன்னு கிரியினால கிரியை இல்லாத விசுவாசம் எப்படியா இருக்கு சேர்த்தது. நம்ம யாக்கோபு 2ஆம் அதிகாரத்து கடைசி வசனம் பார்க்கும்போது, அப்போ கிரியன்றது எப்படி இருக்குதுன்னா, நம்ம எல்லாம் எதுதான் செஞ்சாலும் பிரமாணம் எல்லாமே சொல்லுது 10, 99, 100 இருக்குது. அந்த 100ல ஒண்ணு தவறுனா கூட நம்ம என்ன பண்ண முடியாது, தப்புதான். 99 செஞ்சிடறோம், ஆனா 1 தவறுனா கூட என்ன ஆயிட்டுங்க, திருப்பி 1ல இருந்து வரணும். அது ஏதோ ஒரு பொராட்டா போடுன்னா ஈஸியா நான் சொல்றேன், பொராட்டா ஒண்ணு போட்டேன் இல்ல கணக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க, முதல்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும். இதே மாதிரி இது பிரமாதம். ஆனா அதனால நம்ம நிறைவேற்ற முடியாதுன்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சுதான் அது புது பிரமாணத்தை நமக்கு என்ன பண்ணாருங்கன்னா கொடுத்து அவர் அதுதான் கிருபை. நம்மளால முடியாதுன்னு தெரியும் அவருக்கு, உங்களால் முடியாதுன்னு தெரிஞ்சினால்தான் அவர் என்ன பண்ணாரு, பய ஆதாமா அவரு தவறிட்டாரு இல்லைங்களா? தவறிட்டு அதை நிறைவேற்ற மனுஷனா வந்தாருங்க நம்ம ஆண்டவர். நம்ம போல நம்ம சரீரம் போல நமக்கு இருக்கிறதான அவைகள்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் அவருக்கு இருந்தது. தலைமுடியிலிருந்து எல்லாமே அவருக்கு என்ன பண்ணதுங்க, நம்ம போலவே தம் மனுஷனுக்கு என்ன இருக்குதோ எல்லா குணம், ஆனா எல்லாவற்றையும் ஜெயித்தார். ஒண்ணுதான் அவருக்குள்ள இல்ல, பாவம் மட்டும். பாவம் செய்யறதுக்கு பிசாசனம் அநேக காரியங்களை தூண்டினான், ஆனா தூண்டினாலும் எதிலுமே அவர் கீழ்ப்பல்ல. எதுக்கு கீழ்ப்பல்ல தெரியுங்களா? அவர் தேவனோடு கூட வரவு, அதே நேரத்துல ஜபத்திலும் அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு கூட கத்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப தேவனுடைய வார்த்தைகளை குறித்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாமே 30 வயசு வரைக்கும் தேவன் காத்துன்னு இருந்தார். யாருக்கு? எதுக்காக? அவர் ஊழியம் பண்ண முடியாது. 3 வருஷம் தான் அவர் வேலையை பண்ணாருங்க. அந்த 3 வருஷத்துக்கே இப்போ இருக்கிறதான எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேர் அவர் பக்கம் மாத்தி இருக்கிறாருன்னா அவர் வல்லமை, அவர் வார்த்தை, அவர் சொன்ன நடந்ததுங்க. இங்க பாருங்க, என் நாமத்தினால நீங்கள் பிசாசுகளை என்ன பண்ணுவீங்க, துரத்துவீங்க. நீங்க துரத்துறீங்களா? இல்ல நான் துரத்த முடியுமா? உன்னை பார்த்தாவே ஓடுன்றாங்க. நம்மளை பார்த்தா எப்படி ஓடுங்க? அவர் வல்லமை நமக்குள்ள இருந்தா அங்க நம்ம ஒருத்தர் நம்ம மார்க்கில் பார்க்க முடியும். நீ இப்ப வந்துட்டியா எங்களை துரத்தணும்னு? இப்ப எங்களுக்கு என்ன வேலைக்கு இது 2000 பீசா 11 பீசா சொல்றான். ஏந்து என்ன சொல்றான், நீ இப்ப வந்துட்டே என்னை இப்ப நீ என்ன பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு வந்துட்டியா அப்படின்னா, நீ போய் அந்த பந்திகளுக்குள்ள என்ன போன்னும் போது அது ஓடி போய் அநேக பந்திகள் போய் மறிச்சிச்சு. 2000 பிசாசிக்கு இது அவனுக்கு இல்லைங்களா? 1 2 இல்ல. அப்போ அந்த பிசாசியே
பார்த்த உடனே நீ என்ன அங்க அனுப்பிச்ச பாதாளத்துக்கு என்ன அனுப்பிச்சிடாத ஒரு வேலை தயவு செஞ்சு இந்த பந்திக்குள்ள அனுப்பிச்சிட்டு நான் போய் என்ன பண்றேன்